ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சஷ்டி 2வது நாள் பூஜை எல்லாருக்கும் முடிஞ்சிச்சா? எங்கள் வீட்டில் இப்போ தான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்பவும் போல் தினம் ஒரு தகவல் தான் கொடுக்க வந்திருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்லணும். கமெண்ட்டில் எனக்கு ஒரு அம்மா பிரேம் அம்மான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொல்லி அவங்க சாரீ கட்டணும்னு சொன்னாங்க. பிரேம் அம்மா நீங்கள் பெரியவங்களா சின்னவங்களான்னு தெரியல, நான் எப்படி சொல்கிறதுன்னு. ஸோ அம்மான்னும் போது அதில் எல்லாம் அடங்கிடுது. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சொல்லி நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சதுக்கு. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க அந்த நைட் ட்ரெஸ் போட்டுன்னு அந்த பதிவு போடாதீங்க, நீங்கள் சாரீ கட்டி சொன்னால் நல்லாயிருக்கும்னு. ஸோ நீங்கள் சொன்னதுக்காக நான் இன்றைக்கி சாரீ கட்டியிருக்கேன். ஸோ பூஜை முடிஞ்சு அப்படியே தான் வந்திருக்கேன் நான் இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு. நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த முருகர் எப்பவுமே உங்கள் கூட இருப்பார். உங்கள் ஃபேமிலிக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் கொடுப்பாரு. 16 செல்வ வளங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு கொடுப்பாரு. சரிங்களா? உங்களுக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு முருகரை பற்றி நான் என்ன ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம முருகர் வழிபாடு பண்ணாலும் எந்த வழிபாடு பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து குலதெய்வ வழிபாடுன்னு ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் ஒரு உதவி பண்ணுறதா இருந்தாலும் ஒரு யம தர்மனே நம்ம உயிரெடுக்க வந்தாலும் ஃபஸ்ட்டு குலதெய்வம் கிட்ட உத்தரவு கேட்டுட்டு அவர் அனுமதியோடு தான் நமக்கு உதவி செய்கிறதும் நல்லது கெட்டது செய்கிறதும் வருவாங்க. ஸோ அதனால் ஃபேமிலிஸ் இந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறது இருந்தாலும் ஃபஸ்ட்டு மனசார குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முதல் கடவுளான கணபதியை நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இஷ்ட தெய்வம். சரிங்களா? ஸோ முருகர் வந்து எப்படின்னா, நம்ம பசங்களை எப்படி கூப்பிட்ட உடனோ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்களோ, அது மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது முருகர் வந்து என்னடா கண்ணா என்னம்மா அப்படின்னு ஓடி வந்து நமக்கு உதவி செய்கிற ஒரு கடவுள் அவர். சரிங்களா? ரொம்ப எளிமையானவர். நம்மக்கிட்ட அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க வேண்டுதல் எதுவும் எதிர்பார்க்க மாட்டார். மனசார நம்ம வந்து முருகா அப்படின்னு ஒரு வாட்டி கூப்பிட்டாலே அவர் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து நம்மளோட கோரிக்கை வேண்டுதலுக்கு அவர் வந்து செவி கொடுப்பார். சரிங்களா? ஸோ நான் நினச்சி வீடியோவில் போட்டிருக்கேன். எனக்கு 2 விஷயம் நடந்திருக்கு. அதை நான் வந்து சொல்லியிருக்கேன். முருகரை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முருகரை வணங்குறீங்களோ, முருகரை கெட்டியாக பிடிச்சிக்கிறீங்களோ, அவரு நமக்கு எல்லா செல்வ வளங்களும் எல்லாமே செய்வார். சரிங்களா? முருகரை பற்றி நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அவர் வந்து அவ்வளோ ஒரு எளிமையான கடவுள். அதாவது அப்பா கிட்ட சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு வந்ததுனால நமக்குன்னு ஒரு நாடு ஊர் மக்கள், எனக்குன்னு என் நாடு என் மக்கள் அப்படி வந்தாலும் அவர் நம்பி வந்தவங்களும் அவர் வந்து கைவிட மாட்டார். சரிங்களா? அதனால முருகர் கோயில் பக்கத்துல எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு நீங்க போங்க. சரிங்களா? வெத்தலை வாங்கி அது மேல அகல் விளக்கு வச்சு ஒரு தீபம் ஏற்றி ஒரு பூ வச்சு நீங்க மனசார வேண்டிக்கிட்டு வாங்க. என்ன வேண்டுதல் இருந்தாலும் கண்டிப்பா நிறைவேறும். அதுவும் இந்த சஷ்டி இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். விரதம் இருக்க முடியாதவங்க கூட பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப எளிமையான ஒரு அகல் ஒரு வெத்தலை வாங்க போறீங்க, ஒரு பூ வச்சு விளக்கு ஏற்றி அந்த முருகரை பார்த்து, அப்பா முருகா உங்ககிட்ட வந்திருக்கேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க சரி பண்ணி கொடு அப்பா அப்படின்னு நீங்கள் மனசார முழு மனசோடு வேண்டிட்டு வாங்க. முருகர் வந்து உங்களுக்கு எல்லாமே செய்வார். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? முதல் கடவை ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நைட்டில் தூங்கும் போது எல்லாருமே ஓம் நமச்சிவாயன்னு 6 வாட்டி சொல்லிட்டு தூங்குங்க. ஏன்னா சுடுகாட்டு காவல் தெய்வம், சுடுகாட்டு காவல் தெய்வம் யாரு? நம்ம சிவபெருமான் அங்கே இருக்கார். ஸோ நைட் நம்ம தூங்கும் போது நம்மளோட ஆத்மா வெளியே போகும்போது நம்ம உடலுக்கு நம்ம சரீரத்துக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குது அந்த சிவபெருமான் தான். ஸோ நைட்டில் வந்து நம்ம ஓம் நமச்சிவாய அப்படின்னு 6 வாட்டி சொல்லிட்டு படுத்தோம்னா எந்த கெட்ட கனவும் வராது, தூக்கம் வராமல் இருக்காது. என்ன வந்தாலும் நமக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். ஸோ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேமிலிஸ். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் கேட்கலாம். சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ஒரு சராசரி ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க, நீங்கள் சொல்லலாம். நான் வீடியோ போட்டிருக்கேன். என் அப்பா வந்து ஊரில் கோயில் வச்சுருக்காங்க. அவர் வந்து 5 வயசுல அந்த 5 ஸ்கூல் பருவத்திலே வந்து சிவன் கிட்ட போயிட்டார். ரொம்ப ஆன்மீகம். அவர் வந்து சிவனடியார். ஒரு காட்டில் ஃபேமிலியெல்லாம் திறந்து சிவனுக்காக தன்னை அர்ப்பணிச்சு அங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லா விஷயமும் என் அப்பா சொல்லி கொடுக்குறது தான். என் அப்பா எனக்கு சொன்னதை வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? எனக்கு இது மாதிரிலாம் பேச தெரியாது. ஸோ பேசியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் இல்லைன்னா டவுட்டோ இல்லை ஏதாச்சும் புரியலனாச்சும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறேன்னா, ஸோ எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது. எப்படி பேசணும், எப்படி என்ன சொல்லணும்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எனக்கு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் சொல்கிறத வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேமிலிஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃபேமிலிஸ்.